இந்த வீடியோவில் பி பிளாக் லெமன்ஸில் போரான் ஃபேமிலி இருக்கு இல்லைங்களா, அதோடைய கண்டினியூஷனாக தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸஸில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த போரான் ஃபேமிலியில் போரானுடைய அக்கரன்ஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் யூசஸை பார்த்தோம் இல்லைங்களா. போரான் வந்து இஸ் எ நான் மெட்டலாய்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அதோடைய அக்கரன்ஸ் எப்படி அக்கர் ஆகுது, நேட்டிவ் ஸ்டேட்டில் அக்கர் ஆகுதா, கம்பைன் ஸ்டேட்டில் அக்கர் ஆகுதாங்கிறத பார்த்தோம். அண்ட் தென் அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தோம் இல்லைங்களா. அது எப்படி மற்ற கெமிக்கல்ஸோடு எப்படி ரியாக்ட் ஆகுது, ஜஸ்ட் ஹீட் இருந்தால் தான் அது ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அண்ட் தென் அதோடைய மெயின் யூசஸை பார்த்துட்டு இருந்தோம் ஓகேங்களா. மெயின் யூசஸில் பொறுத்தவரை போரான் காம்பவுண்ட்ஸு மெயினாக எது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போராக்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு ஸ்டடி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ டீட்டெயில்டு ஸ்டடி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த போராக்ஸ் நம்மளுக்கு எங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த போராக்ஸுங்கிறது மெயினாக நம்மளுக்கு எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் இருக்கு இல்லைங்களா. இந்த கிளாஸஸில் மெயினாக எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராக்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. போராக்ஸுங்கிறது அதோடைய ஜென்ரல் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Na2 ஓகே, Na2B4O7 ஓகேங்களா. Na2B4O7 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ Na2B4O7 அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் பார்த்தீங்கன்னா என்ன காம்பவுண்ட் இருக்குன்னு பாருங்க பார்க்கலாம். என்னென்ன மெட்டல்ஸ் இருக்குது? சோடியம் இருக்குது, போரான் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஸோ போரானும் ஆக்சிஜனும் சேர்ந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆசிட்னு சொல்லலாம், போரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். அது கூட யார் அட்டாச் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சோடியம் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் டெர்ம்டு ஹஸ் சோடியம் சால்ட் அப்படின்னு சொல்லலாம். சோடியம் சால்ட் ஆஃப் போரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. சோடியம் சால்ட் ஆஃப் போரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சோடியம் சால்ட் ஆஃப் போரிக் ஆசிட்னு சொல்கிறோம். ஸோ போரிக் ஆசிட் மட்டும் சிம்பிளாக சொல்லலாமா, அல்லது அதில் எத்தனை போரான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பாருங்க பார்க்கலாம். 4% ஆயிருக்கா. ஸோ இட் ஆல்சோ டேர்ம்டு ஹஸ் சோடியம் சால்ட் ஆஃப் டெட்ராபோரிக் ஆசிட். சிம்பிளாக சோடியம் சால்ட் ஆஃப் போரிக் ஆசிட்னு சொல்லலாம். 4 போரான் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கனால சோடியம் சால்ட் ஆஃப் போரிக் ஆசிட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் நம்ம. ஸோ மெயின் எதுலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்மெனைட் அப்படிங்கிற ஒரு ஓர்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். கோல்மெனைட் அப்படிங்கிற ஓர்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோல்மெனைட் அதோடைய ஜென்ரல் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ca2B6O11 அப்படிங்கிற ஒரு மெயினான ஓர்ஸ்லேருந்து நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராக்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்மெனைட் இருக்கு இல்லைங்களா, இந்த கோல்மெனைட்டை எடுத்துக்கிட்டு நம்ம எதோட பாயில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் சொல்யூஷனோட நம்ம சோடியம் கார்பனேட் சொல்யூஷன் இருக்கு இல்லைங்களா, சோடியம் கார்பனேட் சொல்யூஷனோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராக்ஸ் அப்படிங்கிற காம்பவுண்ட் நம்மளுக்கு கிடச்சிருது. பாருங்க பார்க்கலாம், ரியாக்ஷன்ஸை பாருங்க. Ca2B6O11 when it is boiled with sodium carbonate solution அப்படின்னு சொல்லியிருக்கோமா இல்லையா. அப்போ சொல்யூஷனை கண்டிப்பாக வாட்டர் அதோட சேர்த்திருப்பாங்க. அப்போ வாட்டர் சேர்த்திருக்கோம் நீங்களா, நல்லா பாயில் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஹீட்டிங் சிம்பிள் யூஸ் பண்ணுங்க ஓகே. இட் கன்வெர்ட்ஸ் இன்டு போராக்ஸ் Na2B4O7 இல்லையா. Na2B4O7 இங்கே பாருங்க, இங்கே கால்சியம் இருக்குது, இங்கே கார்பனேட் இருக்கா இல்லையா. அப்போது என்ன ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். ப்ளஸ் இதோட என்ன ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸு நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிடும் ஓகேங்களா. கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸு நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிடும். ஸோ வென் கோல்மெனைட் இஸ் ட்ரீட்டட் வித் சோடியம் கார்பனேட் சொல்யூஷன்ஸ் ஓகேங்களா. சோடியம் கார்பனேட் சொல்யூஷன் சொல்லியிருக்கனால H2O நம்ம அந்த இடத்துல சேர்த்திருக்கணும். ஆன் பாயிலிங் அப்போ நம்ம நல்லா ஹீட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, பாயில் பண்ணனாவே அப்போ ஹீட்டிங் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். It's convert into borax, calcium carbonate and then calcium hydroxide. Okay students, now you understand how will you prepare borax from coalmenites. So equations balance ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா equations balance ஆயிருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். இங்கே பாருங்க, இங்கே 2 கால்சியம்ஸ் இருக்குது, இங்கே எத்தனை கால்சியம் இருக்குன்னு பாருங்க பார்க்கலாம். 2 கால்சியம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே போரான் 6 இருக்குது, இங்கே போரான் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்குது. ஸோ இங்கே 6 இங்கே 4 கண்டிப்பாக ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுறது அவ்வளோ எளிதல்ல. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா
இந்த ரெண்டுத்துக்கான எல்சிஎம் ஃபேக்டர்ஸாக யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னு பாருங்கள். எல்சிஎம் ஃபேக்டர்ஸாக யாரை எடுத்துக்கலாம்? எல்சிஎம் ஃபேக்டர்ஸாக 12 எடுத்துக்கலாங்களா? ஸோ என்ன பண்ணால் இந்த 6 நம்மளுக்கு 12 மாறும்? 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ என்ன பண்ணால் இந்த 4 நம்மளுக்கு 12 மாறும்? 3. ஓகேங்களா? அப்போ 3 டைம்ஸ் பேலன்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் பார்க்கலாம். கால்சியம் இங்கே 4 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. ஸோ அப்போ அதை பேலன்ஸ் பண்ணணும். போரான் மட்டும் 2 × 6 12 இருக்குது, இங்கே 3 × 4 12 இருக்குது. அப்போ நம்ம இப்போதைக்கு எதை மட்டும் பேலன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரான் மட்டும் தான் பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சிஜனையோ ஹைட்ரஜனையோ கடைசியாக தான் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் யார் பேலன்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சோடியத்தை பேலன்ஸ் பண்ணுங்கள். சோடியம் 2 இருக்குது, இங்கே எத்தனை இருக்குன்னா 6 இருக்குது. அப்போ இங்கே என்ன போட்டாகணும்? நம்ம 3 போட்டாகணும். ஓகேங்களா? அப்போ சோடியம் பேலன்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம். கார்பனேட் எத்தனை இருக்குது? இங்கே கார்பனேட்டு 3 இருக்குது இல்லையா? அப்போது இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா கார்பனேட்டு 1 தான் இருக்குது. அப்போ இங்கே 3ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? put it as 3. ஸோ அப்போ நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிருக்கும். 3 கால்சியம் ப்ளஸ் இங்கே ஒரு கால்சியம் இருக்குது. நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 4 கால்சியம் சொல்லியிருக்கோமா? 4 கால்சியம் இருந்துச்சா? அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 கால்சியம் வந்துருச்சு. அப்போ ஈக்குவேஷன் அதுவும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு யாரை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணணும். ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ண பாருங்களா, இங்கே பாருங்க பார்க்கலாம். OH ட்வைஸ்ன்னு இருக்குது. அப்போது 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, இங்கே 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிருக்கும். இங்கே பாருங்க பார்க்கலாம். 11 × 2 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 ஆக்சிஜன் நம்மகிட்ட இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பாருங்க பார்க்கலாம். 21 ப்ளஸ் இங்கே 2 இருக்குது. அப்போ 23 வருது இல்லையா? இங்கே 22 ப்ளஸ் இங்கே 1, அப்போ 23. அப்போது 2 பக்கமே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. நம்ம புக்கில் இதெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸாக இருக்கும், கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன்ஸ் ஃப்ரம் கோல்மனைட், இதுதான் மெயினான ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ போராக்ஸோடைய ஃபார்முலா என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Na2B4O7 அப்படின்னு சொன்னோமா இல்லைங்களா? ஸோ ஜென்ரலாக போராக்ஸ் அப்படின்னு ஃபார்முலேட் பண்ணும் பொழுது எப்படி ஃபார்முலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Na2B4O7.10H2O கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து ஹைட்ரேட்டட் சால்ட். ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும், நீர் ஏறிய உப்புக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் ஏறிய உப்புக்கள் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ்லேயே உப்புக்கள் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சாரி, அந்த உப்புக்கள்லேயே நீர் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட்டை கூட எக்ஸாம்பிளாக சொல்லலாம். காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக காப்பர் சல்ஃபேட்னு சொன்னாவே CuSO4.5H2O நம்ம சொல்லிடுவோம் இல்லைங்களா? அப்போ CuSO4.5H2Oன்னு சொல்லும் பொழுது இது காப்பர் சல்ஃபேட். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ்னா நீர் ஏறிய உப்புக்கள் அப்படின்னு தமிழ் அர்த்தம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. இந்த போராக்ஸ் அப்படிங்கிறது எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக கிளாஸ் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும். ஓகேங்களா? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபஸ்ட்டு போராக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேசிக் இன் நேச்சர். ஓகேங்களா? இது வந்து ஒரு பேஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய சொல்யூஷன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கலைன்ஸாக இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அல்கலைன்ஸாக இருக்கா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட் நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கலாம். ஃபஸ்ட்டு இதை சொல்யூஷன்ஸை எப்படி தயாரிக்கிறான்னு பாருங்கள். சொல்யூஷன்ஸை அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு போராக்ஸை எடுத்துக்கிட்டு, ஓகேங்களா, போராக்ஸ் Na2B4O7 இதை எடுத்துக்கிட்டு கூட என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல்ஸை சேர்த்துறேன். ஓகேங்களா? இங்கே எப்படி 7 வந்துச்சு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஆக்சிஜன் 7 இருக்கா? ஸோ இங்கே 7H2O டைரெக்டாக எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா when borax is treated with water, இந்த போராக்ஸை எடுத்துகிட்டு நம்ம வாட்டரோட ட்ரீட் பண்ணும் பொழுது எப்போவுமே என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா it converts into acid, that is boric acid, H3BO3 அப்படின்னு சொல்லுவோம். போரிக் ஆசிட் ப்ளஸ் ஒரு பேஸ் கிடைக்கும், தட் இஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. இங்கே பாருங்க பார்க்கலாம். இங்கே இருக்கிற Na, இங்கே இருக்கிற இந்த வாட்டரை எப்படி உடைக்கலான்னு பார்த்தீங்கன்னா HOH உடைப்போமா? அப்போது இந்த இருக்கிற Na இங்கே இருக்கிற OHோட சேர்ந்து என்ன வெளியே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NaOH வெளியே போயிடும். அப்போ மிச்சம் உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா BOH இருக்குது. அப்போ அதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா HBO3 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? H3BO3 நம்ம சொல்கிறோமா இல்லைங்களா? அந்த மாதிரி எழுதிடலாம். ஸோ இப்போ ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணணும். நான் தான் ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு, இங்கே ஆக்சிஜன் 7 இருக்கிறனால இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7 போட்டு விட்டாச்சு.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே சோடியம் 2 இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு போடலாம் சிம்பிளாக. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் பார்க்கலாம், போரான் இங்கே 4 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ சிம்பிளாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 4ன்னு போட்டுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹைட்ரஜன் இங்கே 14 இருக்குது, இங்கே எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 12 + 2 14 கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து ஆக்சிஜன் பாருங்கள் பார்க்கலாம், 7 + 7 14 இருக்குது, இங்கே 12 + 2 14 கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ when borax is treated with water, it converts into boric acid. இது என்னன்னு சொல்லுவோம், நம்ம boric acid னு சொல்லுவோம், ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு உங்களுக்கு ரிலீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் போகலாமா. சரி, ஒரு வேளை நம்மளுடைய போராக்ஸ் இருக்கா இல்லைங்களா, போராக்ஸோடைய ஃபார்ம் என்ன சொல்லியிருக்கேன், Na2B4O7.10H2O, அதை ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஹீட் பண்ணுறோம், வாட்டர் எலிமிட் ஆகிற அளவுக்கு ஹீட் பண்ணுறோம்னு வச்சிங்களேன். இருக்கிற 10 வாட்டர் மாலிகுல்ஸ் உங்களுக்கு எலிமிட் ஆகிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும் உங்கள்கிட்ட, Na2B4O7 கிடைக்கும். ஸோ இதை எகை நம்ம ஹீட் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் வாட்டரே இல்லாதப்போ ஹீட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கன்வெர்ட்ஸ் இன்டு சோடியம் போரேட். சோடியம் போரேட்டோடைய ஃபார்முலா NaBO2 ப்ளஸ் போரான் ட்ரைஆக்சைடு B2O3 கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் பார்க்கலாம், இதில் இருக்கிற சப்ஸ்டன்ஸு இதில் இருக்கிற ஆக்சிஜனோட சேர்ந்து சோடியம் போரேட்டாக மாறிடும், ப்ளஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து போரான் ட்ரைஆக்சைடாக மாறிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ சோடியம் போரேட் அண்ட் தென் போரான் ட்ரைஆக்சைடு will be formed when heating borax. ஓகேங்களா. இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா போராக்ஸ் பெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போராக்ஸ் பெட்ஸ், அதாவது போரான் மணித்துளிகள் அல்லது போராக்ஸ் மணித்துளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசி குண்டெல்லாம் செய்கிறாங்களா இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறது அதான் போராக்ஸ் பெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் பண்ணி போகிறவங்களாம், இங்கே 2 சோடியம் இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. ஸோ அப்போ சிம்பிளாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 அப்படின்னு போட்டுடலாம். இங்கே போரான் 4 இருக்குது, இங்கே 2 ப்ளஸ் இங்கே 2 கரெக்டாக 4 பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சிஜன் இங்கே 7 இருக்குது, 2 × 2 4 ப்ளஸ் 3 7 கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ we can get borax beds. அடுத்து நெக்ஸ்ட்டு போராக்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக யாரோட ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிடோட நம்ம ஹீட் பண்ணுறோம். அப்போ ஆசிடோட ஹீட் பண்ணும்போது இட் கன்வெர்ட்ஸ் இன்டு ஆசிட் ஃபார்ம் ஆஃப் போராக்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் பார்க்கலாம். போராக்ஸ் என்ன ஃபார்ம் சொல்லியிருக்கோம் நம்ம, Na2B4O7 when it is heated with water. ஓகேங்களா. ஸோ போராக்ஸை நான் சொல்யூஷன் எடுத்துருக்கிறேன். அப்போ போராக்ஸோட வாட்டர் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா. இதை எடுத்து நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கன்வெர்ட்ஸ் இன்ட்டு ஆசிட். எந்த ஒரு போராக்ஸு ஆசிடோடு சேர்ந்தாலுமே இட் கன்வெர்ட்ஸ் இன்ட்டு ஆசிட். அப்போ போரிக் ஆசிட் நம்மளுக்கு மாறிடும். ப்ளஸ் இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற Na இங்கே இருக்கிற சிஎல்லோட சேர்ந்து நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகிடும்னா NaCl கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஒரு சால்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதுவே பாருங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா. இதுவே Na2B4O7 இதை எடுத்துக்கிட்டு when it is heated with sulfuric acid. ஓகேங்களா. அந்த வாட்டர் சொல்யூஷன் நம்ம சொல்லியாச்சு. ஓகேங்களா. ஹீட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக எந்த ஒரு ஆசிடோட நம்ம போராக்ஸை ஹீட் பண்ணும்போது என்ன மாறும்னு சொன்னேன் நான், இங்கே இருக்கிற B2B4O7 இருக்கா இல்லையா, இங்கே இருக்க ஹைட்ரஜனோட சேர்ந்து H3BO3 மாறிடும். இங்கே இருக்கிற Na இங்கே இருக்கிற SO4ஓட சேர்ந்து என்னவா மாறிடும், நம்மளுக்கு NaSO4 மாறிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது பிரித்து பார்க்கணும். சல்ஃபேட்டோடைய சார்ஜ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -2 இருக்கும். ஸோ இவனுடைய சார்ஜ் +2 இருக்கும். ஆனால் சோடியத்தோடைய சார்ஜ் +1 தான். அப்போ இங்கே என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இல்லையா. ஸோ அப்போ Na2SO4 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸும் பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸில் பாருங்கள், Na2B4O7 இருக்குது, Na 2 இருக்குது, ஆனால் இங்கே 1 தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும், நம்ம 2 அப்படின்னு போட்டுடணும். நெக்ஸ்ட்டு இங்கே போரான் 4 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன போட்டாகணும், சிம்பிளாக 4. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பார்க்கலாம், ஹைட்ரஜன் இங்கே 12 இருக்குது, ஆனால் இங்கே எத்தனை தான் இருக்குது நம்மளுக்கு, இங்கே எத்தனை இருக்குது நம்மளுக்கு 12 இருக்குது இல்லையா. ஸோ இங்கே 12 இருக்குது,
ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ தான் இருக்குது, 1 + 2 3 தான் இருக்குது. ஸோ அப்போது பேலன்ஸ் ஆகலை இல்லையா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம். ஆக்சிஜன் பாருங்க பார்க்கலாம். 3 × 3 × 4 12 இருக்குது. ஆனால் இங்கே 1 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போது ஆக்சிஜனு 12 இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது நம்மளுக்கு? இங்கே எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது இல்லையா? ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே 12 ஆக்சிஜன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாம் 12ன்னு போடலாம். ஓகேங்களா? 12 ஆக்சிஜன், சாரி இங்கேயே 12 போடணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே ஆக்சிஜன் எத்தனை இருக்குது நம்மளுக்கு? 7 இருக்கா? ப்ளஸ் இங்கே 1 8. ஸோ இதை மட்டும் பேலன்ஸ் பண்ண போடணும். இங்கே 7 இருக்குது. அப்போது இங்கே 12 இருக்கா இல்லையா? அப்போ இங்கே 5ன்னு போட்டால் போதுமா நம்மளுக்கு? 5 5 ஆக்சிஜன் 7 ஆக்சிஜன் மொத்தம் 12 ஆக்சிஜன் வந்துருச்சா? அப்போ 12 ஆக்சிஜன் டேலி ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம். இங்கே ஹைட்ரஜனு 1 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஆனால் இங்கே 12 இருக்கா இல்லையா? அப்போ இங்கே என்ன போட்டோம் நம்ம? 2. அப்போ 2HCl. அப்போ 2 + 10 எவ்வளோ வரும்னா 12. கரெக்டாக 12 பேலன்ஸ் ஆகிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க பார்க்கலாம். Na2B4O7 + H2O + வாட்டர் சொல்லியிருக்கணும் இல்லைங்களா? ஸோ இங்கேயும் பாருங்க பார்க்கலாம். போரான் 4 இருக்குது. ஸோ இங்கே 1 தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன போட்டாகணும்னா 4 தான் போட்டாகணும். நெக்ஸ்ட் பாருங்கள், சோடியம் 1 சாரி சோடியம் 2 இருக்கா? ஸோ இங்கேயும் 2 சோடியம், அதுவும் பேலன்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் தென் ஆக்சிஜன் தான் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். சல்ஃபேட்டு இங்கேயும் 1 இங்கேயும் 1, அதுவும் பேலன்ஸ் ஆகிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். இங்கே ஆக்சிஜனு 7 + 1 8 இருக்கா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. இங்கே 7 + 1 8 தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 7 நம்ம மாற்ற முடியாது, இதை அப்படியே வச்சுக்கணும். 7 அப்படியே இருக்கட்டும். இதை +5 பண்ணுங்க, அப்போ 12 வந்துடும் இல்லையா? அப்போ இங்கே என்ன பண்ணால் 5H2ன்னு போட்டுருங்க. அப்போ 12 ஆக்சிஜன் கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடும். ரெண்டு பக்கம் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடும். ஹைட்ரஜன் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிருக்கும். பாருங்கள், 10 + 2 12 கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடுச்சா? ஸோ அப்போது போராக்ஸை எடுத்துக்கிட்டு எந்த ஒரு ஆசிட்ஸை சேர்த்தும் பொழுதும் நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா போரிக் ஆசிடாகவும் அண்ட் தென் கரஸ்பாண்டிங் சால்ட்ஸ் கிடைக்கும். ஒருவேளை HCl எடுத்துக்கிட்டால் சோடியம் குளோரைட் கிடைக்கும், ஒரு H2SO4 எடுத்துக்கிட்டால் சோடியம் சல்ஃபேட் கிடைக்கும். சரி, ஒருவேளை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற போராக்ஸை எடுத்துக்கிட்டு நான் ஒரு சால்ட்டோட சேர்த்துறேன்னு வச்சிங்களேன். சால்ட்டோட சேர்த்துமா என்ன கிடைக்குன்னு பாருங்கள் பார்க்கலாம். Na2B4O7 when it is treated with ammonium chloride. அம்மோனியம் குளோரைடுங்கிறது ஒரு சால்ட்டு இல்லையா? அம்மோனியம் குளோரைடுங்கிற ஒரு சால்ட்டை சேர்த்து என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற B இங்கே இருக்கிற Nஓட சேர்ந்து போரான் நைட்ரைடாக மாறிடும் நம்மளுக்கு. போரான் நைட்ரைட் ஏற்கனவே சொன்னது போல் இங்கே இருக்கிற Na இங்கே இருக்கிற Clஓட சேர்ந்து என்னவா மாறிடும் நம்மளுக்கு? NaClஆக மாறிடும் இல்லையா? NaClஆக மாறிடும். மிச்சம் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க பார்க்கலாம். NaCl BN போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ஹைட்ரஜன் இங்கே ஆக்சிஜன் இருக்குது. அப்போ கண்டிப்பாக வாட்டர் இங்கே எலிமினேட் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்க பார்க்கலாம், போரானும் ஆக்சிஜனும் இருக்கும். அப்போ போரான் ட்ரைஆக்சைடு வெளியே போகும். போரான் ட்ரைஆக்சைடு வெளியே போயிருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போது when borax is treated with sodium chloride it converts into boron nitride. போரான் நைட்ரைடு அப்படின்னு சொல்லணும். போரான் பீனா நைட்ரஜன் சொல்லுவோம். அதுவே இதுக்கு ப்ளஸ் சார்ஜ் இதுக்கு மைனஸ் சார்ஜ் வருதுக்கு. அப்போ நைட்ரஜன் இட்ஸ் கன்வெர்ட் இன்ட்டு IDE. அப்போ போரான் நைட்ரைடு அப்படின்னு சொல்லணும். இங்கே இருக்கிற Na இங்கே இருக்க Cl சேர்ந்து NaClஆக மாறி இருக்கும். ப்ளஸ் H2O ரிலீஸ் ஆகிருக்கும். போரான் ஆக்சிஜன் போரான் ட்ரைஆக்சைடாக மாறி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். இங்கே 2 Na இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக 2ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே போரான் 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக 2ன்னு போட்டுக்கலாமா? அப்போ 2ன்னு போட்டால் கரெக்டாக 4 போரான் பேலன்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் பார்க்கலாம். நைட்ரஜன் இங்கே 1 தான் இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? சிம்பிளாக 2 அப்படின்னு போட்டுருங்க. ஸோ நைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸோ குளோரைடு பாருங்கள் பார்க்கலாம். 2 இங்கேயும் 2, அதுவும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஹைட்ரஜன் பாருங்கள் பார்க்கலாம். ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைட்ரஜனுக்கு வாங்க. ஆக்சிஜன் 7 இருக்குது இல்லையா? 3 4 இல்லையா? அவ்வளோதான் இருக்குது. ஆனால் ஹைட்ரஜனை பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ இருக்குது நம்மளுக்கிட்ட? 8 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன போட்டோம் நம்ம? 4.
அப்போ ஹைட்ரஜன் 8 பேலன்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம். 4 + 3 7 ஆக்சிஜன் இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இங்கே எத்தனை ஆக்சிஜன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு? 7 ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போது ரெண்டு பேருக்கும் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ போராக்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு சால்ட்டோடு சேர்த்தும் பொழுது இட் கன்வெர்ட்ஸ் இன்டு போரான் நைட்ரைட் அண்ட் சோடியம் குளோரைட். ஸோ நெக்ஸ்ட் we have to see uses of borax. இந்த uses of borax சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை பற்றி பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக கிளாஸ் தயாரிக்கிறதுக்கு பயன்படுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? கிளாஸ் தயாரிக்கிறதுக்கு பயன்படுதுன்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நம்மளுடைய லெபார்ட்டரியில் இருக்கிற மேக்ஸிமம் இது பார்த்தீங்கன்னா போரோசிலிகேட் கிளாஸஸ், இந்த கண்ணாடி கிளாஸஸ்லாம் இருக்கலாம் இல்லைங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதால் செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா போராக்ஸால் தான் செய்யப்பட்டிருக்கும். அண்ட் தென் ரெண்டாவது பாயிண்ட்ஸு, இட் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை கலர் மெட்டல் அயான்ஸ். கலர் மெட்டல் அயான்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கிறதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக போராக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது செகண்ட் பாயிண்ட்ஸை சொல்லலாம். அண்ட் தென் தேர்டு பாயிண்ட்டாக எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ், மலம் இலக்கி. மலம் இலக்கி அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா லெக்ஸ் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே ஃப்ளக்ஸ் அப்படின்னா இலக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப அப்படி இலகுவாக கொண்டு வர்றதுக்கு. நம்ம மெட்டலர்ஜி இருக்கு இல்லைங்களா? இந்த மெட்டலர்ஜியில் மேக்ஸிமம் இலக்கிய எதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போராக்ஸ் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அண்ட் இட் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் அ ப்ரிசர்வேட்டிவ். ப்ரிசர்வேட்டிவ்னு என்ன அர்த்தம்? பாதுகாப்பான். ஓகேங்களா? பாதுகாப்பான எதை பயன்படுத்துவாங்க, பாதுகாக்கிறதுக்கு எதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுடைய போராக்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அபவுட் போராக்ஸ். இப்போ இந்த போராக்ஸ் அப்படிங்கிறதுல மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு எதை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்தோம். அதோடைய ஜென்ரல் ஃபார்ம் என்ன சொல்லி கொடுத்தேன் நான்? Na2B4O7 சொன்னோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம். அதோடைய மெயின் ப்ரிப்பரேஷன்ஸ் எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்மினேட்லேருந்து. இந்த கோல்மினேட் எடுத்துக்கிட்டு யாரோட சேர்த்து சொல்லியிருக்கேன் நான்? சோடியம் கார்பனேட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொன்னோமா இல்லைங்களா? சோடியம் கார்பனேட் சொல்யூஷன்ஸ் பாருங்க பார்க்கலாம். சோடியம் கார்பனேட் சொல்யூஷன்ஸ், சோடியம் கார்பனேட் சொல்யூஷன்ஸ். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ca2B6O11 கோல்மினேட்டு சோடியம் கார்பனேட் சொல்யூஷன்ஸ் சேர்த்தும்போது நமக்கு போராக்ஸ் கிடச்சிருக்கும். ப்ளஸ் கால்சியம் கார்பனேட்டும் கால்சியம் ஹைட்ராக்சைடும் ரிலீஸ் ஆகிருக்கும். சரி, போராக்ஸ் அப்படின்னாவே ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் தானே. ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் யாரை சொல்லலாம்? நம்ம நீர் எரிவுப்புகளுக்கு காப்பர் சல்ஃபேட் பென்டஹைட்ரேட் கூட சொல்லலாம். ஸோ போராக்ஸோடைய ஃபார்முலா பாருங்க பார்க்கலாம். ஃபார்முலா பார்த்துட்டிங்களா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஓகேங்களா? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அடுத்து அதோடைய யூசஸ் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ போராக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஓவர். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இந்த போராக்ஸு எப்போவுமே ஏதாவது ஒரு ஆசிடோட சேரும்போது என்னவா மாறும்னு சொன்னேன் நான்? போராக்ஸ் ப்ளஸ் எனி ஆசிட், ஏதாவது ஒரு ஆசிட் நம்ம சேர்த்தும் பொழுது இட் கன்வெர்ட்ஸ் இன்டு போரிக் ஆசிட்னு சொன்னோமா இல்லைங்களா? போரிக் ஆசிட் சொன்னோம். ஸோ அப்போது போரிக் ஆசிட் தான் அதோடைய மெயினான ப்ரிப்பரேஷன்ஸாக நம்மளுக்கு இருக்குது. எந்த ஒரு ஆசிடோட சேர்த்தும் பொழுதும் நம்மளுக்கு கிடைக்கிறது போரிக் ஆசிட். அப்போ போரிக் ஆசிடுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதோடைய ப்ரிப்பரேஷன்ஸ், அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அதோடைய யூசஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த போராக்ஸ் அப்படிங்கிறது நம்ம மெயினாக எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணோம்? நம்ம கோல்மனைட் அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். அதே போல் போராக்ஸை நம்ம எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்மனைட் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கோல்மனைட்டோட ஃபார்முலா என்ன? Ca2B6O11 ப்ளஸ் சல்ஃபூரிக் ஆசிட். நம்ம தான் ஏற்கனவே சொல்லியாச்சு இல்லையா? போராக்ஸ் நம்ம இருக்குது. நம்ம இப்போ கோல்மனைட் வந்து நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா போராக்ஸை ப்ரிப்பேர் பண்ணோம். இந்த போராக்ஸோட எந்த ஒரு ஆசிட்ஸ் இருந்தாலும் இட் கன்வெர்ட்ஸ் இன்டு போரிக் ஆசிட்னு சொல்லியாச்சு. ஸோ அதோடைய மெயினானது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோல்மனைட். அந்த கோல்மனைட்டை எடுத்துக்கிட்டு சல்ஃபூரிக் ஆசிட் சேர்த்துறோம்.
சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கனால கண்டிப்பாக சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸை பாஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸை பாஸ் பண்ணுங்க. அப்போ பாஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் கன்வெர்ட்ஸ் இன்டு போரிக் ஆசிட். ஓகேங்களா? இந்த நடுவில் இருக்கிற ரெண்டு பேர்த்தையும் அப்படியே ஜாயின் பண்ணுங்க. இவங்க தான் ஃபஸ்ட் நம்மளுக்கு கிடைப்பாங்க. ஓகேங்களா? போரிக் ஆசிட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ப்ளஸ் என்ன ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கால்சியம் இருக்குது, இங்கே சல்ஃபேட் இருக்குது, இங்கே சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் பைசல்ஃபேட் கிடைக்கும். ஓகேங்களா? கால்சியம் பைசல்ஃபைட், கால்சியம் பைசல்ஃபைட் கிடைக்கும். கால்சியம் பைசல்ஃபைட். Okay, when colmanite is heated with sulfuric acid in the presence of sulfur dioxide gas, it converts into boric acid and calcium bisulfate salt. ஓகேங்களா? ஸோ அப்போ கோல்மனைட்டை எப்போவுமே நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆசிடோ சேர்த்தும் பொழுது அல்லது ஃபஸ்ட்டு இந்த கோல்மனைட்டுங்கிறது ஈஸியாக நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராக்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கடுத்து அந்த போராக்ஸோடு நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு ஆசிடை சேர்த்தும் பொழுது போரிக் ஆசிடாக மாறிடும். அதெல்லாம் படிச்சிடலாம். இப்போ டைரெக்டாக நம்ம அந்த கோல்மேட்டை எடுத்துக்கிட்டு ஒரு ஆசிடோட சேர்த்தும் பொழுது அதோடைய ஏர் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் சேர்த்தும் பொழுது இட் கன்வெர்ட்ஸ் இன்டு போரிக் ஆசிட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ அப்படியே என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாங்களா? சிம்பிள் ஒரே ஒரு க்ளூ மட்டும் நான் சொல்லிடுறேன். கால்சியம் இங்கே எத்தனை இருக்குன்னு பாருங்கள், இந்த சைட்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். கால்சியம்ஸ் இந்த சைடு எத்தனை இருக்குது நம்மளுக்கு? இங்கே ஒன்று தான் இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு போட்டுங்க. இங்கே போரான் 6 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக 6 அப்படின்னு போட்டுடலாங்களா? ஸோ அப்போ கால்சியமும் ஃபினிஷ்டு, போரானும் ஃபினிஷ்டு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் பார்க்கலாம். சல்ஃபர் எத்தனை இருக்குது? இங்கே 1, இங்கே 1, 2 தான் இருக்குது. ஆனால் இங்கே 2 × 2 4 இருக்குது. அப்போது ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகலை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஹைட்ரஜன் இங்கே எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 12 இருக்குது. இங்கே 2 × 2 4 இருக்கா? அப்போது இங்கே 18 + 4 22 இருக்குது. ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது? 2 தான் இருக்குது. அப்போ சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 போட்டுடலாமா இந்த இடத்துல? அப்போ 11 போட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணி பாருங்க பார்க்கலாம். ஓகே, 22 கரெக்டாக பேலன்ஸ் ஆகிருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணி பாருங்க பார்க்கலாம். 11 இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்க பார்க்கலாம். 44 + இங்கே 2 46 57 இருக்குது இல்லையா? 18 இங்கே 6 × 2 12. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சல்ஃபர் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 4 இருக்கா? இங்கே சல்ஃபர் எத்தனை இருக்குது நம்மளுக்கு? 11 இருக்குது. 11 + 2 எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு? மொத்தம் 12 தான் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது? 2 × 2 4 தான் இருக்குது இல்லையா? இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது? 12 இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு? 4 தான் இருக்குது. அப்போ சிம்பிளாக இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ன்னு மாற்றுங்க. ஓகேங்களா? 6ன்னு மாற்றுங்க. அப்போ 6ன்னு மாற்றிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா 3ன்னு போட்டு பார்க்கலாமா? ஸோ அப்போ இங்கே 3ன்னு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் பேலன்ஸ் ஆகிடும். போரான் பாருங்கள் பார்க்கலாம். எத்தனை இருக்குது நம்மளுக்கு? 3 × 6 18 இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா 18 அப்படின்னு போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு அப்படியே ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணி பார்த்துங்க. ஓகே, இங்கே இருக்கிற சல்ஃபர் டை ஆக்சைடோட இங்கே இருக்கிற இது 11 + 1 12 6 × 2 12 கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடும். இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனையும் அப்படி பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு சோடியம் salt of boric acid அப்படின்னு சொல்லுவோமா? when sodium salt of boric acid is treated with sulfuric acid in the presence of water. ஓகேங்களா? இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இங்கே இருக்கிற சோடியமும் இங்கே இருக்கிற சல்ஃபேட்டும் சேர்ந்து என்ன வெளியே சைடு நம்மளுக்கு சோடியம் சல்ஃபேட்டாக போயிடும். ப்ளஸ் இங்கே இருக்கிற போரானும் இங்கே இருக்கிற ஹைட்ரஜனும் சேர்ந்து இட் கன்வெர்ட்ஸ் இன்டு போரிக் ஆசிட். ஓகேங்களா? இங்கே போரான் 4 இருக்கா? அப்போது இங்கே 4 2 2. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
ஸோ இந்த ரெண்டு ப்ரிப்ரேஷன்ஸ் தான் போரிக் ஆசிடோடைய மெயின் ப்ரிப்ரேஷன்ஸ். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், மெயினாக கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், போரிக் ஆசிட் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கலர்லெஸ் டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டல். கிட்டத்தட்ட சக்கரை மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, கலர்லெஸ் டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டல். ஓகே, ஸோ இட் இஸ் அ மோனோபேசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மோனோபேசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து மோனோபேசிக் டைபேசிக் ஆசிட்னு சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை ஒன்லி ஒன் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். இது வாங்குற மாதிரி இருந்தாலும் ஒன்று தான் வாங்கும், கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் தான் கொடுக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ மோனோபேசிக் ஆசிட். ஓகேங்களா, மோனோபேசிக் ஆசிட் அப்படின்னா வாங்குறது ஒன்று தான் வாங்குன்னு சொல்கிறோம். ஒரே ஒரு ஹைட்ராக்சைடு அயன்ஸ் தான் வாங்கும், அப்படின்னா ஒரே ஒரு H+ அயன்ஸ் தான் அவனால் கொடுக்க முடியும். இப்போ பாருங்க பார்க்கலாம். when it is treated with water, ரெண்டு வாட்டர் மாலிகுல்ஸ் நான் சேர்த்துறேன்னு வச்சிங்களேன். இப்போ இதில் இருந்து ஒன்று மட்டும்தான் அதனால் வாங்க முடியும். அப்போது H3O ப்ளஸ் இதில் இருந்து ஒரே ஒரு H+ அயன்ஸை டொனேட் பண்ணிடும். அப்போது H2O எப்படி எழுதலாம், நம்ம ரெண்டு H2O கூட இருக்குன்னு வச்சிங்களேன். H2O இருக்குன்னு வச்சிங்களேன். ஒரு H2ஓட ஒரு H வந்து சேர்ந்தும்போது H3O ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே, மிச்சம் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்கள் பார்க்கலாம். மிச்சம் ஒரு H2O, அதோட இதில் இருக்கிற ஒரு H2O மட்டும் தான் மிச்சம் இருக்கும். அப்போது இங்கே 2 ஹைட்ரஜன் மிச்சம் இருக்கும், இதில் 2 ஹைட்ரஜன் மிச்சம் இருக்கும். மொத்தம் 4 ஹைட்ரஜன் மிச்சம் இருக்குமா உங்கள்கிட்ட. ஆக்சிஜன் எத்தனை மிச்சம் இருக்கும், 3 + 1 4 மிச்சம் இருக்குது, ஒரு போரான். அப்போ BOH 4 டைம்ஸ் மைனஸ் சார்ஜ். ஓகேங்களா, அப்போ ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிட்டோமா அர்த்தமா. ஓகேங்களா, இதை புரியல அப்படின்னா இன்னொருத்தோட கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், H3BO3 இதோட வாட்டர் மாலிகுல் சேர்த்துறேன்னு வச்சிங்களேன். ஓகே, வாட்டர் மாலிகுல் சேர்த்தும் பொழுது இது எதுக்காக இந்த சிம்பிள்ஸ் நடுவில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்லிபிரியம் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சமநிலை, இயங்கு சமநிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே இருக்கிற ரியாக்டன்ட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டாக மாறிச்சு அப்படின்னா திரும்ப இந்த ப்ராடக்ட் ரெண்டும் சேர்ந்து ரியாக்டன்ட்டாகவே மாறிடும். ஓகேங்களா, அதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள் பார்க்கலாம். H3BO3யோட ஒரு H2O சேர்த்தும் பொழுது இட் டொனேட்ஸ் 1 எலக்ட்ரான். ஏன்னா மோனோபேசிக் ஆசிட் நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு வார்த்தை, இட் இஸ் அ மோனோபேசிக் ஆசிட். அப்போ மோனோபேசிக் ஆசிட்னா ஒரே ஒரு H+ டொனேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லலாம், அல்லது OH அயான்ஸை வாங்கிக்கிறான்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ பாருங்கள் பார்க்கலாம். ஒரு இதை டொனேட் பண்ணிட்டான்னா ஒரு H+ அயான்ஸ் போச்சு அப்படின்னா H2ஓட சேர்ந்துச்சுன்னா H3O ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ திரும்பவும் இன்னொரு வாட்டர் மாலிகுல்ஸ் நம்ம சேர்த்தும் பொழுது இதில் இருக்கிற 2 H ப்ளஸ் இங்கே 2 H, அப்போ 4 H இருக்கும், 3O ப்ளஸ் 1O, அப்போ 4O இருக்கும். ஒரு போரானோட 4O சேர்ந்து, அப்போ BOH 4 டைம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த H3BO3 கூட நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BOH thrice அப்படின்னு கூட எழுதலாம். BOH thrice எழுதலாம் இல்லைங்களா, BOH thrice கூட எழுதலாமா. இப்போ பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா, இதை HOH கூட உடச்சிங்க. இட் கேன் அக்செப்ட் 1 ஹைட்ராக்சில் குரூப். ஓகேங்களா, அதான் மோனோபேசிக் ஆசிட்னு சொல்கிறோம். அப்போ அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா என்னவா மாறிடும், அது BOH 4 டைம்ஸாக மாறிடும். ஓகேங்களா, ஒன்று அக்செப்ட் பண்ணால் என்ன சார்ஜ் க்ரியேட் ஆகணும், மைனஸ் சார்ஜ் க்ரியேட் ஆகணும். இங்கே என்ன எக்ஸஸாக இருக்குது, ஒன்ட்ட H மட்டும் இருக்குது, அப்போ H+ அயான்ஸாக போகும். ஸோ அதுலேயே excess of water molecules இருந்துச்சுன்னா it converts into H3O plus. ஓகே, அப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் சேர்ந்துருக்கு. அப்போ ரெண்டு கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் என்னவா மாறிடும்னு பார்த்தீங்கன்னா இட் கன்வெர்ட்ஸ் இன்டு போரிக் ஆசிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு we have to see about reaction of boric acid with sodium hydroxide solutions. சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பேஸோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, போரிக் ஆசிட் எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன் நான், H3BO3 ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா, H3BO3 ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. இங்கே பாருங்கள் பார்க்கலாம். இதில் இருந்து அப்படியே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வாட்டர் மாலிகுலை ஒன்று ரிமூவ் பண்ணுங்கள்.
வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா H2O ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும் உங்ககிட்ட ஒரு H 2 O மட்டும் தான் மிச்சம் இருக்கும் ஓகேங்களா அந்த ரெண்டு H சாரி ஒரு H இருக்கு இல்லைங்களா அந்த ஒரு H எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு Na வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு NaBO2 கிடைக்குமா ஓகே NaBO2 எப்படி சொல்கிறேன்னு புரியுதுங்களா ஸோ அடுத்து இங்கே பாருங்கள் பார்க்கலாம் இதில் இருக்கிற ஒரு H இங்கே போயிடுச்சுன்னா வாட்டராக வெளியே போயிடும் ஓகே ஏற்கனவே இங்கே ஒரு வாட்டர் அப்போ 2 வாட்டர் மாலிகுல்ஸ் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு Did you understand students என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள் பார்க்கலாம் எப்படி ரியாக்ஷன் சொல்லியிருக்கேன்னு பாருங்கள் ஓகேவா H3BO3 ப்ளஸ் NaOH H3BO3 நான் எப்படி எழுத சொல்லியிருக்கேன் உங்களை BOH த்ரைஸ்னு எழுதலாம் அல்லது H3BO3ன்னு எழுதலாம் நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக ஓகேங்களா இதிலிருந்து ஒரு வாட்டர் மாலிகுல்ஸை ரிமூவ் பண்ணுங்க ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிடுங்க மிச்சம் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்கள் H இருக்கும் BO2 தான் இருக்கும் இல்லையா ஸோ இதில் பிரித்தோம்னா இது ப்ளஸ் சார்ஜ் இது மைனஸ் சார்ஜ் இதை பிரித்தோம்னா இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் அப்போ இங்கே இருக்கிற ப்ளஸ் சார்ஜ் போய் இந்த OHோட சேர்ந்துச்சுன்னா வாட்டராக மாறிடும் இங்கே இருக்கிற H2O ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ ஒரு H2 உருவாயிருக்கு அப்போ 2 வாட்டர் மாலிகுல்ஸ் நம்மளுக்கு கேதர் ஆகிடுச்சு அடுத்து இங்கே ப்ளஸ் சார்ஜ் பிடிச்சா இல்லையா அது யார் வந்து கம்செட் பண்ணால் இன்னொரு ப்ளஸ் சார்ஜ் அப்போ NaBO2 கிடைக்கல நம்மளுக்கு ஓகேங்களா இதுக்கு பிறகு என்ன சொல்லி கொடுத்தா நான் சோடியம் போரேட் அப்படின்னு சொல்லலாம் சோடியம் போரேட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு வேளை எக்ஸஸாக சேர்த்துறோம் அப்படின்னா ஓகேங்களா போரிக் ஆசிடு and then sodium hydroxide boric acid and then sodium hydroxide excess means sodium hydroxide டபுள் மடங்கு twice the amount எடுத்துக்கிறோம் நம்ம இதை twice எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் போரேட் தான் கிடைக்கும் டெட்ரா போரேட் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதாவது போராக்ஸ் அப்படிங்கிற எலமெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் போராக்ஸ் அப்படிங்கிற காம்பவுண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் ப்ளஸ் என்ன ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல்ஸ் ரிலீஸ் ஆகிடும் ஓகே யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இப்போ பாருங்கள் பார்க்கலாம் அதாவது ஈக்குவல் அமௌண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடும் போரிக் ஆசிடும் ஈக்குவல் அமௌண்ட் ஒரு ஆசிடும் பேஸும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா சோடியம் போரேட்னு கிடைக்கும் இப்போ ஒன்று மட்டும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் மெட்டாபோரேட் அப்படின்னு சொல்லணும் சோடியம் மெட்டாபோரேட் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா சோடியம் மெட்டாபோரேட்னு சொல்லலாம் ஒருவேளை நம்மளுடைய ஆசிடோடைய கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னா அதாவது 1:2 ரேஷியோவில் இது 1 இது 2 ரேஷியோவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா போராக்ஸ் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும் ரெண்டுத்துலேயுமே யார் எலிமிட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல்ஸ் தான் எலிமிட் ஆகும் ஓகேங்களா சரி இப்போ பாருங்கள் பார்க்கலாம் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுங்கள் இங்கே 4 இருக்குது இங்கே எத்தனை இருக்குது அப்படின்னா 2 தான் இருக்குது ஸோ அப்போது இதில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்போ இங்கே என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஓகே இதை நம்ம 4ன்னு போட்டுட்டோம் அப்படின்னா இங்கே ஈக்குவேஷன் கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடும் போரான் ஆனால் சோடியம் பாருங்கள் பார்க்கலாம் இது நம்ம என்ன சொன்னோம் 1:2 ரேஷியோ சொன்னோம் இப்போ இது 4 மாறிச்சுன்னா அப்போ இங்கே என்ன போட்டோம் நம்ம 2 அப்போ 2 சோடியம் இருக்குது இங்கே 2 சோடியம் பேலன்ஸ் ஆகிடுச்சிங்களா அடுத்து நெக்ஸ்ட் அப்புறம் பார்க்கலாம் ஹைட்ரஜன் இங்கே 12 இருக்குது இங்கே எவ்வளோ இருக்குன்னா ஜஸ்ட் 2 தான் இருக்குது அப்போ இங்கே என்ன போட்டோம் நம்ம 6 போட்டலாங்களா 6 போட்ட முன்னாடி இங்கே 12 ப்ளஸ் இங்கே 2 இருக்குது 14 இருக்குது அப்போ இங்கே என்ன போட்டோம் நம்ம 7 அப்போது ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிருக்கு 4 × 3 எவ்வளோ 12 ப்ளஸ் 2 எவ்வளோ 14 7 ப்ளஸ் 7 ஆக்சிஜன் அப்போ எவ்வளோ வந்து நம்மளுக்கு 14 ஆக்சிஜன் வந்துருச்சு ஓகேங்களா 14 ஆக்சிஜன் இந்த பக்கமும் 14 ஆக்சிஜன் அப்போ ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஓகே ஸோ ரியாக்ஷன் ஆஃப் போரிக் ஆசிட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு 2 ஈக்குவேஷன்ஸ் ஒன்று வந்து சோடியம் மெட்டாபோரேட் கிடைக்கும் இன்னொன்று யார் கிடைப்பாங்க நம்மளுக்கு போராக்ஸ் அப்படிங்கிற காம்பவுண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் we have to see about reaction of borax on heating இப்போ ஒருவேளை நம்ம ஹீட் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா ஹீட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும் ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆக்ஷன் ஆஃப் ஹீட் பாருங்க பார்க்கலாம் H3BO3 ஓகேங்களா H3BO3 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
ஒரு 373 கெல்வின், அதாவது 1000 டிகிரி, சாரி 100 டிகிரி சென்டிகிரேட் நான் ஹீட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். 100 டிகிரி சென்டிகிரேட் நான் ஹீட் பண்ணும்போது என்ன நடக்கும் அந்த இடத்துல? நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று நம்ம இப்போ ஒரு தண்ணியை கொதிக்க வைக்கிறோம்னு வச்சிங்களேன். தண்ணி கொதிக்க வைக்கும் பொழுது எப்போ வந்து அது பாயில் ஆகி எவாப்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 100 டிகிரி சென்டிகிரேட் தான். அதே போல் தான் நம்ம போரிக் ஆசிடை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 373 கெல்வின் ஹீட் பண்ணும் பொழுது அதில் இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸு எவால்வ் ஆகும். அப்போ எவால்வ் ஆகிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்கள், பார்க்கலாம். 2 ஹைட்ரஜன் போயிடுச்சு, அப்போ ஒன்று தான் இருக்கும். அப்போ HbO2 தான் நம்மளுக்கு மிச்சம் இருக்கும். ஓகேங்களா, HbO2. ஓகே, ஸோ இதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாபோரிக் ஆசிட். ஒரே ஒரு போரான் இருந்துச்சுன்னா மெட்டா அப்படின்னு சொல்லுவோமா நம்ம, அப்போ இதுக்கு பேர் மெட்டாபோரிக் ஆசிட்னு சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த மெட்டாபோரிக் ஆசிட் இருக்கா இல்லைங்களா, இதை எடுத்துக்கிட்டு திரும்பவும் நம்ம 413 கெல்வினுக்கு நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஒரு 140 டிகிரி சென்டிகிரேடுக்கு நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் இன்ட்டு போரிக் ஆசிட், டெட்ராபோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க பார்க்கலாம், அதோடைய ஃபார்முலா H4B2O7 ப்ளஸ் வாட்டர் மாலிகுல் ரிலீஸ் ஆகிருக்கும். எப்படிங்க சார் ஒரு மெட்டாபோரேட்லேருந்து டெட்ராபோரேட் எப்படி கிடச்சிருக்கு? நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வருமா? சரி, இங்கே H2B4O7 டெட்ராபோரேட் மெட்டாபோரேட். ஸோ இங்கே 4 போரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இங்கே ஒன்று தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ இங்கே என்ன போட்டாங்கன்னா 4 அப்படின்னு போட்டாங்க. அடுத்து இங்கே 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, இங்கே 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, பேலன்ஸ் ஆகிடுச்சு. 8 ஆக்சிஜன், 7 + 1 8 ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ எடுத்துக்கும் பொழுதே நம்ம மெட்டாபோரிக் ஆசிடை 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் இன்டு டெட்ராபோரிக் ஆசிட். அண்ட் தென் நெக்ஸ்ட் டெட்ராபோரிக் ஆசிட் ஃபார்முலா H2B4O7 when it is heated to red hot. ரெட் ஹாட் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் இன்டு B2O3 ப்ளஸ் H2. இங்கே வாட்டர் தான் ரிலீஸ் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து வாட்டர் ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ மிச்சம் உங்கள்கிட்ட என்ன இருக்கும்? B4O6 இருக்கும். அப்போ B4O6 எப்படி எழுதலாம்னா 2B2O3 எழுதலாமா? 2B2O3. ஸோ அப்போ எப்போவுமே எங்கிட்ட இருக்கிற ஒரு போரிக் ஆசிட் இருக்குது அப்படின்னா அதை ஒரு 100 டிகிரி சென்டிகிரேடுக்கு நான் ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் இன்டு மெட்டாபோரிக் ஆசிட். மெட்டாபோரிக் ஆசிட். அதுவே 413 கெல்வினுக்கு சொல்லலாம், அல்லது 140 டிகிரி சென்டிகிரேடுக்கு ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் இன்டு டெட்ராபோரிக் ஆசிட். டெட்ராபோரிக் ஆசிட். ஒருவேளை ரெட் ஹாட் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் இன்டு போரான் ட்ரைஆக்சைடு. போரான் ட்ரைஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, அண்ட் தென் முக்கியமான ரியாக்ஷன்ஸு, ரியாக்ஷன் வித் அமோனியா. அமோனியாவோட எப்படி ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். போரான் போரிக் ஆசிட், அது BOH த்ரைஸ்னு கூட இல்லாமல் நான் when it is treated with ammonia, இந்த அமோனியாவோட ட்ரீட் பண்ணும் பொழுது இங்கே பாருங்கள் பார்க்கலாம், 3 OH இருக்குது, 3 Hஓட சேர்ந்துச்சு அப்படின்னா அப்போது 3H 3OH, அப்போ 3H2 ஒன்று இல்லாமல் HOH சேர்ந்துச்சுன்னா வாட்டர். அப்போ 3 வாட்டர் மாலிகுல்ஸ் ரிலீஸ் ஆகிடும். இங்கே இருக்கிற B, இங்கே இருக்கிற N சேர்ந்துச்சு என்ன கிடைக்கும்? எனக்கு போரான் நைட்ரைட் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த போரிக் ஆசிட் when it is treated with ammonia on heating only, ஓகே, இந்த ரெண்டும் ரியாக்ட் ஆகணும் அப்படின்னா நல்லா நம்ம ஹீட் பண்ணால் மட்டும்தான் ரியாக்ட் ஆகும். எவ்வளோ டெம்பரேச்சர் ஹீட் பண்ணணும்னா ஒரு 800 to 1200 கெல்வினுக்கு நம்ம ஹீட் பண்ணணும். ஓகேங்களா, 800 to 1200 கெல்வினுக்கு நம்ம ஹீட் பண்ணும் பொழுது இட் கேன் கன்வெர்ட்ஸ் இன்டு போரான் நைட்ரைட். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு டெஸ்ட் ஃபார் போரேட். ஓகேங்களா, how will you test the presence of borate? Presence of borate can be identified using ethanol. Okay, boric acid பாருங்க, H3BO3 when it is treated with ethanol. In the presence of, ஏன்னா boric acidங்கிறது வீக் ஆசிட். அப்போ ஒரு ஆல்கஹாலோட ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக ரியாக்ட் ஆக முடியாது. ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்டலிஸ்ட்டாக நம்ம பயன்படுத்தணும், வினையூக்கியாக பயன்படுத்தணும்.
அப்போ பயன்படுத்தும் என்ன நடக்கும்னு பாருங்கள். இப்போ இந்த போரிக் ஆசிட் எப்படி கூட எழுதலாம்னு சொன்னால் BOH த்ரைஸ் கூட எழுதலாம்னு சொல்லிட்டேன்னா, அடுத்து C2H5OH இதை உடச்சிருங்க. இது ப்ளஸ் சார்ஜ், இது மைனஸ் சார்ஜ். இங்கே நம்மளுக்கு நல்லா தெரியும், இது ப்ளஸ் சார்ஜ், இது மைனஸ் சார்ஜ். இங்கே இருக்கிற மைனஸும் இங்கே இருக்க ப்ளஸ்ஸும் சேர்ந்துச்சுன்னா என்ன வெளியே போகும் நம்மளுக்கு? HOH. அப்போ வாட்டர் எலிமினேட் ஆகிடும். இது 3 இருக்கனால கண்டிப்பாக இது நம்ம 3 தான் எடுத்தாகும். ஓகேங்களா? அப்போ 3 வாட்டர் மாலிகுல்ஸ் எலிமினேட் ஆகிடுச்சு. அப்போ அந்த போரானோட எத்தனை C2O சேரும்? 3 சேர்ந்துருக்கும். அப்போ BOC2H5 த்ரைஸ் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸு நம்மளுக்கு கிடைக்கும். இதோடைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை அல்கைல் போரேட். மொத்தம் 3 இருக்கா இல்லையா? அப்போ அது என்னென்னு பேர் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை அல்கைல் போரேட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் boric acid. Structure of boric acid. Structure of boric acid. Structure of boric acid ஒன்றும் இது இல்லை. நம்ம ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? H3BO3ன்னு சொல்லியிருக்கோமா? ஸோ போரானோட வேலன்சி 3 தெரியும். போரான், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன். இதோட அட்டாச் இருக்கிறது ஒரு ஹைட்ரஜன், இதோட அட்டாச் இருக்கிறது இன்னொரு ஹைட்ரஜன், இதோட ஒரு ஹைட்ரஜன்ஸ். அதாவது எல்லாமே ஒவ்வொரு சைட்ஸ் இருக்க மாதிரி பார்த்துங்க. ஓகேங்களா? இதே போல் நான் இன்னொரு போரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டேன்னா போரான் இல்லையா? ஸோ ஒரு O, அது கூட ஒரு ஹைட்ரஜன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு போரான் கூட ஒரு ஆக்சிஜன், அது கூட யார் அட்டாச் இருப்பாங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் இருப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இது கூட யார் அட்டாச் இருப்பாங்க? ஒரு போரான், ஒரு ஆக்சிஜன் கூட ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் இங்கே இருக்கிற ஆக்சிஜனுக்கும் நடுவில் ஒரு பாண்டு ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு பாண்டு க்ரியேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். அதாவது ஒரு மாலிகுல்குள்ளே நடந்துச்சு அப்படின்னா அது இன்ட்ராமாலிகுலர். இப்போ பாருங்க பார்க்கலாம். தெரியுதுங்களா? இது ஒரு மாலிகுல், இது இன்னொரு மாலிகுல் இல்லையா? இது இன்னொரு மாலிகுல். ஸோ அப்போ பிட்வீன் த 2 மாலிகுல்ஸ் நடந்திருக்கனால இட் கேன் பி டேர்ம்டு ஹஸ் இன்டர்மாலிகுலர். ஓகேங்களா? ஒரு மாலிகுலே நடந்துச்சு அப்படின்னா இன்ட்ரான்னு சொல்லலாம். 2 மாலிகுல்ஸ் நடுவில் நடந்திருக்கனால இது பேர் என்னன்னு சொல்லலாம்? நம்ம இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதுங்களா? அப்படின்ட்டு இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். அண்ட் தென் கடைசி பாயிண்ட்டு இதோடைய யூசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அன் ஆன்டிசெப்டிக் அண்ட் தென் ஐ லோஷன்ஸாகவும் நம்ம இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஆன்டிசெப்டிக் அண்ட் தென் ஐ லோஷன்ஸ் அண்ட் ஆல்சோ பிக்மெண்ட்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணுறோம். கலர் பிக்மெண்ட்ஸாகவும் இதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாகவும் இதை யூஸ் பண்ணுறோம். Okay students, hope you understand the topics borax and then boric acid. Thank you very much.